அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்டிங் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த காம்பவுண்டிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு சேமிப்பு, அந்த சேமிப்பை முதலீடாக நம்ம ஒரு இடத்துல முதலீடு செய்து வைக்கிறோம். அந்த முதலீடு உங்களுக்கு ஒரு வட்டியையோ லாபத்தையோ கொடுக்கும். இப்போ நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டிருக்கீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். இதே ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது லாபமாக உங்களுடைய பங்கின் விலை ஏறும் பொழுது அது லாபமாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதை தான் காம்பவுண்டிங் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க, when the interest amount is added to the principal of an investment or loan it is called compound interest. இதே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுடைய அசலோட அந்த லாபமும் ஏறும், அதற்கு அடுத்த வருடம் வட்டி போடுவாங்க. அப்படியே உங்களுடைய லாபம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி நீங்கள் லோன் வாங்கியிருக்கும் போதும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு என்னென்னா, உங்கள் கடனுக்கு வட்டி போடுவாங்க. அந்த வட்டியை நீங்கள் கட்டாத பட்சத்தில் அந்த வட்டியும் அசலோடு சேர்த்து அதற்கு வட்டி போடுவாங்க. ஸோ இப்போ இது ரிவர்ஸ் எஃபெக்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் லோன் வாங்கியிருந்தா நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணி ஒரு 12,000 மாதம் 1000 அப்படிங்கிற விதத்தில் ஒரு 12 மாதத்துக்கு 12,000 சேர்த்துருக்கீங்க. அதை ஒன் டைமாக தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஒன் டைமாக நீங்கள் 12,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, காம்பவுண்டிங் இன்டர்வல் 12 மாதங்கள். ஓகே, ஒவ்வொரு வருடத்துக்கு நம்ம காம்பவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் அப்படிங்கிறத நம்ம ஒரு 20 இயர்ஸ் வைக்கிறோம். இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%. இந்த ரேஞ்ச் நார்மலாக உங்களுக்கு ஒரு ரொம்ப ஹை ரிட்டர்னும் கிடையாது. இப்போ இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். 20 இயர்ஸுக்கு 15% ரேட்டில் காம்பவுண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு உங்களோட 12,000 ரூபா 2,36,586 ரூபாய் ஆகுது. இப்போ இதை நீங்கள் இந்த கால்குலேட்டரில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க. பட் இப்போ உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இயர்ஸு ரேட் ஆஃப் ரிட்டர்னை சேஞ்ச் பண்ணும்போது, இப்போ உங்களுடைய இதே இன்வெஸ்ட்மெண்ட் 25 இயர்ஸுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் காம்பவுண்ட் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே அமௌண்ட் 4,98,000 ரூபாய் ஆகுது. நம்ம இதை 30 இயர்ஸ்க்கு மாற்றுறோம் அப்படின்னா 10,50,000. இதை இப்போ 40 இயர்ஸ்க்கு மாற்றுறோம். ஸோ 46,64,408 ரூபா. இது தாங்க காம்பவுண்டிங். இப்போ என்னென்னா, உங்களுக்கு வயது ஒரு குழந்த பிறக்கும்போது அதுக்கு நீங்கள் ஒரு 12,000 ரூபாய்க்கு பர்த்டே அப்போ ட்ரெஸ்ஸு எல்லாம் அப்பா அம்மா செய்கிறது ஓகே, ஒரு ரிலேட்டிவாக நீங்கள் செய்கிறீங்கும்போது அதற்கு பதிலாக அந்த குழந்தை பேரில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அந்த குழந்தை 40 வயசு வரும்போது அது கையில் 46 லட்சம் ரூபா பணம் இருக்கும். இது இன்ஃப்ளேஷனை விட கண்டிப்பாக ஹையர் இன்ட்ரெஸ்ட் தான். பட் இப்போ நீங்கள் 40 வருஷம் வெயிட் பண்ணுறீங்கும்போது நம்ம ஹையர் ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு போகலாம். இப்போ நீங்கள் ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ரிஸ்க்கு கம்மியாக உள்ளது, மீடியமாக உள்ளது, ஹையாக உள்ளது, இது எல்லாமே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதில் என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவோம். இப்போ இது நீங்கள் ஒவ்வொரு வருடமும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ 10,000 ரூபா
அப்படிங்கிற இடத்துல இனிஷியலாக 12,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பவுண்டிங் இன்டர்வல் 12,000. அதே இப்போ பார்த்த 40 வருஷத்துக்கு நீங்கள் 12,000 ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்திங்கன்னா ₹37,21,92,657. அமேசிங்காக நம்பவே முடியாத அளவு இருக்கா? அதுதான் காம்பவுண்டிங். உங்களால் மாதம் ₹1000 உங்களால் சேமிக்க முடிஞ்சு அதை 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டிங்கன்னா, ஒரு குழந்தையாக இருக்கும்போது இதை நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணி அந்த குழந்தை அடல்ட் ஆகி 40 வயசு வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 25 வயசில் கல்யாணம் ஆகி 26 வயசில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அந்த குழந்தைக்காக நீங்கள் ₹1000 மட்டும் மாதம் சேமித்து அதோட 40 வயசு வரைக்கும், 40 வேணாங்க, நம்ம 30 வயசு வரைக்கும் இதை அந்த குழந்தையோட 30வது வயசு வரைக்கும் இதை நீங்கள் செய்கிறீங்க. 15%, இந்த 15%ங்கிறது ரொம்ப மினிமமான ஒரு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம ப்ராஃபிட் தான் எய்ம் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த 15% வச்சாவே 8,30,79,000 கிட்ட அந்த குழந்தைக்கு 30வது வயசுலேயே கிடச்சிருக்குங்க. இதை தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்கிறோம். இப்போ இந்த 8 கோடி இருந்த அந்த குழந்தை, அந்த பையன் அடல்ட்டு, பொண்ணோ பையனோ பிஸ்னஸ் பண்ணலாம். அவங்க லைஃப்பில் பணத்துக்காக அவங்க வாழ்க்கையவே அந்த பணத்துக்கு பின்னாடியே ஓடக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அவங்க சுதந்திரமாக இந்த சொசைட்டிக்கு அவங்களோட முழு திறமையும் பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமோ செய்யலாங்க. ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், காலேஜ் ஆரம்பிக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்தால் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி சராசரியாக மாதமானால் சம்பாதிக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், செலவு செய்யணும், இப்படியே தாங்க 90% மக்களோட வாழ்க்கை நமக்கு இன்றைக்கி லைஃப் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி காம்பவுண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஹியூஜ் ஒரு ஃபினான்ஷியலி நீங்கள் முன்னேற முடியும். இதை நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு இதை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.